ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்த வாரத்துக்கான ஃபுல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாரதி சௌந்தர்யா கிட்டேயும் வேணுக்கிட்டேயும் அவர் கண்ணம்மாவை பார்த்து பேசினதை பற்றி சொல்கிறாரு. அவள் என்னெல்லாம் நாடகம் நடிச்சான்னு தெரியுமாம்மா உங்களுக்கு? அவளுக்கு ரெட்டை குழந்தை பிறந்துச்சா, அதில் ஒரு குழந்தைய யாரோ கடத்தி வச்சிருக்காங்களாம். அந்த குழந்தைய நாம் 2 பேர் சேர்ந்து தேடலாம் அப்படின்னு என்கிட்டே வந்து சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த நடிக்கிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்கிடாத அப்படின்னு அவளை நான் திட்டி அனுப்பிட்டேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. கண்ணம்மா நைட் நேரத்தில் தூங்காமல் அவங்களோட இன்னொரு குழந்தைய பற்றி நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக லக்ஷ்மி பாப்பா அங்கே வந்துடுறாங்க. தூங்காமல் இப்போ உட்காந்து ஏமா அழுதுட்டுருக்குற அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி கேட்குறாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா சமாளிச்சிடுறாங்க. அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? அப்பா தான் நம்மளை வந்து பார்க்க வர மாட்டேன்றாரு. நம்ம அப்பா இருக்கிற இடத்துல போய் அப்பாவை பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க லக்ஷ்மி. அதுக்கு கண்ணம்மா சொல்கிறாங்க, அது ரொம்ப தூரம் லட்சுமி, அங்கே போகணும் அப்படின்னா நம்ம கிட்டக்க நிறையா பணம் வேணும். நீ கலெக்டர் ஆகி சம்பாதிச்சு அதுக்கப்புறமா அவரை பார்க்க போகலாம். நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன் என்னோட பொண்ணு கலெக்டர் அப்படின்னு. அதை பார்த்து அவரும் சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி கண்ணம்மா சமாளிச்சிடுறாங்க. மறுநாள் ஆட்டோ டிரைவர் குமார் வராரு. அவர்கிட்டக்க லக்ஷ்மி சொல்கிறாங்க, நீங்களாவது சொல்லுங்க மாமா, அப்பாவை பார்க்குறதுக்கு என்னை கூட்டிகிட்டு போக சொன்னால் அம்மா அதுக்கெல்லாம் நிறையா பணம் வேணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க லக்ஷ்மி. உடனே ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு, லக்ஷ்மி பாப்பா தான் அவளோட அப்பாவை பார்க்கணும்னு இவ்வளோ ஆசைப்படுறாள்ல, பாரதி டாக்டரை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. அதை கேட்ட உடனே லக்ஷ்மி அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அடுத்ததாக என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.